கோழி குஞ்சு. செவலக்கோழி 10 முட்டைகளை இட்டது. அந்த 10 முட்டைகளையும் 21 நாட்கள் அடைகாத்தது. 21ஆம் நாள் முட்டைகளின் ஓட்டை உடைத்து கொண்டு 7 குஞ்சுகள் வெளியே வந்தன. 3 முட்டைகள் அப்படியே இருந்தன. செவலக்கோழி அந்த முட்டைகளை உருட்டி பார்த்தது. ஒன்றும் அசையவில்லை. அந்த முட்டைகளை அடைகாத்த கூட்டிலிருந்து தள்ளிவிட்டது. அந்த 3 முட்டைகளும் கூமுட்டைகள். ஒரு குஞ்சு வெள்ளை நிறத்தில் இருந்தது. ஒரு குஞ்சு செவலை நிறத்தில் இருந்தது. ஒரு குஞ்சு கருப்பு நிறத்தில் இருந்தது. ஒரு குஞ்சு கருப்பு வெள்ளை புள்ளிகளுடன் இருந்தது. ஒரு குஞ்சு வெள்ளையில் கருப்பு புள்ளிகளுடன் இருந்தது. ஒரு குஞ்சு சாம்பல் நிறத்தில் இருந்தது. ஒரு குஞ்சு செவலையும் கருப்பும் கலந்து இருந்தன. எல்லா குஞ்சுகளும் கியா 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 என்று குரல் எழுப்பிக் கொண்டே அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தன. தாய்க்கோழி கொக் 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 என எல்லோரும் வாங்க என்று கத்தியது. உடனே எல்லா குஞ்சுகளும் தாய்க்கோழியின் அருகில் வந்து நின்றன. ஆனால் சாம்பல் நிற குஞ்சு மட்டும் வரவில்லை. அந்த குஞ்சு அப்படியே உலாத்தி கொண்டிருந்தது. தாய்க்கோழிக்கும் கோபம். உடனே கொஞ்சம் சத்தமாக கிர் என்று கோபம் வந்தது. உடனே வா என்று கத்தியது. சாம்பல் குஞ்சியின் மீது பருந்தின் நிழல் விழுந்தது. ஆ, ஐயோ, ஆபத்து வந்துவிட்டது! பருந்தின் இறகு சத்தம் சாம்பல் குஞ்சியின் காதில் கேட்டது. அவ்வளவுதான், உயிர் போகப் போகிறது. இதோ பருந்தின் கால்களில் கூர் நகங்கள் உடலை கிழிக்கப் போகின்றன. என்ன செய்வதென்று சாம்பல் குஞ்சுக்கு தெரியவில்லை. அப்படியே கண்களை மூடி உட்கார்ந்து விட்டது. கியா கியா கியா. அப்பொழுது ஆவேசமாக செவலக்கோழி பருந்து வந்து பருந்தின் மீது மோதியது. பருந்து நிலை தடுமாறி கீழே விழுந்து புரண்டது. என்ன நடந்தது என்று தெரியாமல் அப்படியே மேலே எழுந்து பறந்து போனது பருந்து. சாம்பல் குஞ்சியின் அருகில் செவலக்கோழி நின்றது. கண்களை மூடி பயத்துடன் உட்கார்ந்திருந்த சாம்பல் குஞ்சியின் தலையில் தன் அலகுகளால் மெல்ல தடவியது. சாம்பல் குஞ்சிக்கு அப்போதுதான் உயிர் வந்தது. இப்பொழுது செவலக்கோழியின் சத்தத்துக்கு முதலில் வந்து நிற்பது யார்? நீங்களே சொல்லுங்களேன்.